இப்பெல்லாம் யாருங்க ஜாதி பார்க்குறா அப்படின்ற ஒரு கோட் இருக்குல்ல, அதாவது புதுமையான புனிதமான புரட்சிகரமான ஒரு கோட் இருக்கு பாருங்க. அந்த ஒரு கோட்டை வச்சு இந்த கௌதம் வாசுதேவ் மேனன் மாதிரி புரட்சிகரமான டைரக்டர்களை வச்சு படமே எடுக்கலாம். என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் பேச பேச இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு தானே வரீங்க. 2026 வருஷம் ஆயிருக்கு. இன்னும் ஜாதிய தீண்டாமைன்றது குறையவே இல்லை, அப்படியே தான் இருக்கு அப்படின்றதுக்கு இந்த ஒரு வீடியோ பெரிய உதாரணம். என்னடா அவன் ஜாதிய தீண்டாமைன்னு சொன்னானே, என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க ஒன்னும் புரியலையே அப்படின்னு தானே பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி தெளிவா சொல்றேன். இது கோயம்புத்தூர்ல மாதம்பட்டி தெரியும்ல, மாதம்பட்டி பக்கத்துல நாதே கவுண்டன் புதூர் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்கு. அந்த நாதே கவுண்டன் புதூர்ல பாலசுப்ரமணியம் அப்படின்ற ஒரு டீ கடை இருக்கு. அந்த டீ கடையை வச்சிருக்கவனும் அந்த டீ கடையும் பாத்தீங்கன்னா ஜாதி வெறியை தூக்கி பிடிக்கிற தீண்டாமையின் உச்சமா ஒரு கூடாரமா அமைஞ்சிருக்கு. நல்லா கவனிச்சீங்கன்னா அந்த டீ கடையோட வாச கதவு ஒரு கோடு இருக்கு பாருங்க. அந்த கோட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு நீளமான பெஞ்ச் இருக்கும். அதுல ஒரு சிவப்பு சட்டை போட்டவர் டீ குடிச்சிட்டு இருப்பாரு. அதே நேரத்துல அந்த கோட்டுக்கு வெளியில பாத்தீங்கன்னா ஒரு 2 பெஞ்ச் இருக்கும். அங்க ஒரு வயசானவரும் ஒரு வயசான பாட்டியும் உட்கார்ந்துருப்பாங்க. அந்த வெளியில உட்கார்ந்துருக்காங்க பாருங்க, அவங்க அந்த கோட்டுக்குள்ள போக கூடாது. ஏன்னா அவங்கலாம் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படின்றதுனால அவங்க அந்த டீ கடையோட உள்ள பெஞ்சில் வந்து உட்காரக்கூடாது. அவங்களுக்குன்னு தனி பாத்திரம், அதாவது அந்த டீ குடுக்குறாங்கல்ல அந்த குவளை, அதாவது இதுல என்னங்க இருக்கு, அவங்களுக்கும் பெஞ்சு தானே போட்டிருக்கா, வெளியில உட்காந்து அவங்களுக்கு கொடுக்குற பாத்திரத்துல குடிச்சிட்டு போலாமேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை விட கேவலமான தாட்டு எதுவுமே கிடையாது. உங்க மண்டைக்குள்ள வந்து ரொம்ப அழுக்கு நிறைஞ்சு கிடக்கு அப்படின்னு ஜஸ்ட் அப்படி நினைக்கிறவங்க ஒரு நாள் அவங்க இடத்துல இருந்து பாருங்களேன், அந்த வலியும் வேதனையும் உங்களுக்கு. இதெல்லாம் கண்டிப்பா அரசே வந்து அந்த லோக்கல் போலீஸை வச்சு இந்த மாதிரியான டீ கடைகளை வந்து அகற்றிடணும். நீ டீ கடையே போட, சும்மா சமூக நீதி சமத்துவம்னு சொல்லிட்டு மேடைக்கு மேடை அந்த திமுக காரங்க பேசுறதுனால மட்டும் ஒன்னும் நடக்க போறது. இந்த மாதிரியான கிராமத்துக்கு வாங்கடா. கண்டிப்பா இந்த மாதிரி ஜாதி வெறியில ஊறி போய் தீண்டாமையை தூக்கி பிடிக்கிற ஒரு கடை ஒன்னு இருக்கும் டீ கடை. அந்த ஆதிக்க சாதியினரோட ஓட்டு போயிருமேனு பார்க்காம இந்த மாதிரியான கடையை இழுத்து முடுவா. அப்போ ஒத்துக்கலாம் உங்களோட கொள்கை கோலாகலமா கோபுரத்துல இருக்கு. இல்லைன்னா வெறும் வாய்ச்ச விடால் கொட்டாங்குச்சியை விட ஒழிக்க முடியாத பேப்பர் ரோடி தான்டா.